எங்க ஊர்ல முக்கியமான விஷயம் இந்த உலகமே இயங்குது அப்படின்னா பஞ்ச போய் ஆகாய பூமி நீர் நெருப்பு காற்று பஞ்ச போதை வச்சு உலகம் பேரு உலக உற்பத்தி ஆகுதுல வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? அதுக்குதான் காதல் வேணும். நீங்க காதல் அப்படின்னு தவறா நினைச்சுக்கூடாது. ஐயோ வழிபட என்னமோ நல்லாதான் பேசிட்டு திடீர்னு காதலை பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அது வரக்கூடாது. ஏன் தெரியுங்களா? ஒரு குழந்தை மீது தாய் வைப்பதற்காக, தாயின் மீது குழந்தை வைப்பதற்காக, சகோதரன் மீது சகோதரன் வைப்பதற்காக, சகோதரன் மீது சகோதரி வைப்பதற்காக, கணவன் மீது மனைவி வைப்பதற்காக, மனைவி மீது கணவன் வைப்பதற்காக. ஏன் கூட சொல்றீங்க? 63 நாயன்மார்களும் ஆண்டவன் மீது வைப்பதற்காக தாய். காதல் என்பது என்ன? தூய்மையான அன்பு. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பெண் பிள்ளை பெற்ற தந்தைக்கு தெரியும் முதல் எப்படி கொடுக்கணும், நேரத்தில் கொடுக்கணும். ஆனால் அதே ஆண்களுக்கு தெரியும் கட்டிய மனைவிக்கு அதே சாதத்தை ஆலயத்திலே கொடுத்தாங்க. அது பேருங்க பிரசாதம். வீட்டுல கொடுத்தா தண்ணி, அதே தண்ணி ஆலயத்துல கொடுத்தா அதுக்கு பேருங்க தீர்த்தம். வீட்டை பெருக்கி தொடச்சி கூட்டி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கமாறு கூட்டுமாறு அப்படின்னு சொல்லுவோம். அதே வேலைய ஆலயத்துல செஞ்ச என்ன பேரு தெரியுங்களா? சேவை பேரு. திருவிளக்கு சேவை அப்படின்னு சேவையா மாறுது. இடமாறு முழு பொருள் மாறும். பொருள் மாறினா அர்த்தம் கூடும், அர்த்தம் கூடினா மதிப்பு பொருள் தானாக வந்து சேரும் என்பதுதான். அப்படியெல்லாம் சொல்றேன். என்ன விஷயம் நீங்க? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆமாங்க, நானும் பெண்தானே. அச்சமரம் நானும் பயிர்ப்பு என்ற குழந்தை எனக்கும் இருக்கத்தானே செய்யும். நான் மட்டும் என உணர்வற்ற ஒரு ஜடமா. எங்கேயும் காதல், எப்போதும் காதல். வண்டியையும் காதல், உள்ளேயும் காதல், வெளியேயும் காதல். பஸ்லையும் காதல், பசாலையும் காதல். எங்க பாருங்க காதல் தான். எங்கேயும் காதல். கண்ணுக்கு பாத்திரமான காதலா இருக்கும்போது நாம காதல் கூடாது. ஏங்க நீங்க சொல்லுங்க, சரி பார்த்து எப்படி இருக்கேன்? சூப்பர் பிள்ளை இருக்கீங்க. அப்படியா இல்ல? இல்ல அக்கா ஒரு அக்கா வச்சு சொல்லலாமா? காமெடி கூட சொல்லலாம், இல்ல ஒரு தரமா உட்கார்ந்து சைக்கிள் கூட சொல்லலாம்.
நீங்க சொல்றீங்க சொல்லலாமா? சரி அப்ப தம்பி சொல்லலாம். அழகா இருப்பாங்க, நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு எடுத்து சொல்லலாம். அதுதான் ஐயோ என்னப்பா இது இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்ச வார்த்தை இல்ல வருது. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லுவேன். அவரு எப்படி தெரியுமா? நல்ல உயரம், நல்ல வீரம், நல்ல குணம், நல்ல கணம், பாக்குறது சும்மா ஆடு மாட்டு சாப்பிட்டா ஜம்முன்னு இருப்பாருங்க. பீஸா இருக்கிறவங்க ஆண் அழகுங்க. அழகுன்னு சொல்லுக்கு அவனால தலைவன். அவருக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அவரு எதிர்த்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நானே அவரை உசுரா நினைக்கிறேன். ஆனா மதிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்ல வர்ற ஏன்னா அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஏன்னா யாருமே என்னை பார்த்து தண்ணி இல்லாத ஆசைப்படுவாங்க. ஆனா அவர் மட்டும் என்னை ஏறத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு. அதனால மனு யாரு அதனால எனக்கு வருத்தமா இருக்கு. எங்க பெட்டிக்காரங்க நீங்க சும்மா தானே இருக்கீங்க. இது மாதிரி அப்படியே தயவு செய்து அதை நம்ம ஏற்றிக்கங்க அப்படின்னு அந்த வேலை பார்த்துருக்கீங்க. அந்த காலத்திலே காதல் புறா மூலியமா தூது அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கோழியை பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கடிதம் எழுதுறாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. கைபேசி எடுத்து உடனே செய்தி அனுப்பி விட்டுருவாங்க. அவரு அந்த காதல் பாருங்க 1 வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ 4 வாரமோ முடிச்சு போட்டாங்க. அப்படிப்பட்ட காதல் இல்ல. இது மனிதன் உணர்ந்து உங்களுக்கு போட்டு வாங்கி தந்துச்சுங்க. உங்களை ஏதோ நாய் கொண்டு போயிருக்காரு. எனக்கு ஒரு ரசீது அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? இது மனித 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 கமல் படம் பார்த்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதே மாதிரி வாய்ஸ்ல அதே மாதிரி சொல்லனா அவ்வளவு எஃபோர்ட் பண்ணி பாருங்க. கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் முதல்ல சொல்ல எக்கோ வந்துச்சு. 5 கிலோ 100 ரூபா 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 5 கிலோ 100 ரூபா. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் காதலே அசிங்கப்படுத்திட்டீங்களா? இனிமேல் உங்களுக்கு காதல் சொல்றதாவே இல்லை. கடிதம் எழுதி என்னுடைய காதல நானே சொல்லிக்கிறேன்.
அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நன்றி எப்போதும் பாருங்க, ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது. ரசிகருடைய முகமாக்கலே தெரிஞ்சிடும். நடிகனுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி எதுனா ரசிகர். அருமையான ரசிகர், உங்களுக்கு முதல் நன்றி நன்றி நன்றி. ரெண்டாவது நன்றி யாருக்கு தெரியுங்களா? இசை கலைஞர்களுக்கு. நான் பாடுற பாட்டை ரொம்ப அழகுபடுத்தி அவங்க செவியில் கொடி சேர்க்கிறீங்களா, உங்களுக்கு 4 பேருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது யாருக்கு தெரியுங்களா? அருமையான ஒளிவிருக்கீங்க கண்ணன். கண்ணன் அவரு ரொம்ப அருமையா அழகா அமைச்சு அதுல உட்கார்ந்து என்ன வேணும் யாருடைய குரல் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர். அவங்க பேர் கண்ணன் சத்யா. ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி நன்றி. கண்ணன் சத்யா அவர்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நானாவது ஒருத்தர் இருக்காங்க. முதல்ல ரசிகர்கள், 2வது இசை கலைஞர்கள், 3வது ஒளி அமைப்பு, 4வது யாருன்னா நாடக அமைப்பாளருங்க. ஏன் அவங்களுக்கு நன்றி சொல்ல தெரியுமா? ராஜகுமார் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி என் சார்பா. ஏன் அப்படி சொல்றேன்னா, சங்கத்துல எத்தனையோ வழிகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப பிரமாத ராஜகுமார் அண்ணா அவர்களுக்கு பிரமாத நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம். நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க உதவி பண்ண மாட்டேங்க. என்ன கேட்டாங்க தேடி வந்தா ஜோடிச்சிட்டு
Hey, hey, good.